அவரோட ஃபுல் வாக்குறுதி வரும்போது அழ போறானுங்க. அதுவும் வந்துட்டு இது எல்லாமே இந்த மேனிஃபெஸ்டோவே இல்லடா. அவரோட கவர்னன்ஸ்ல என்ன பண்றேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் சொல்லல. அப்படி அப்படி கூட சொன்னா வச்சுக்கோ. கதறிடுவானுங்க. இதுக்கே கதறானுங்க. ஆனா அவரோட மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, இந்த அடித்தட்டு மக்கள், மிடில் கிளாஸ், கொஞ்சம் இது இப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க எத்தனை 5000 1000 இதெல்லாம் கொடுத்தா கூட செல்லுபடி ஆகாத மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க வந்துட்டு அவர் இல்லடா, சொல்ற இன்னைக்கு வாங்கின கூட்டத்துல வந்த பாதி பேர் பாமர மக்கள் கார்த்தி. ஓகேவா? அவங்க 5000 வாங்காமல இருந்திருப்பாங்க சொல்லு. ஒண்ணு இல்லடா, நம்ம இன்னைக்கு பாலிமர்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பக்கத்துல வயல்வெளி எல்லாம் இருந்துச்சு தெரியுமா? அதுல வந்துட்டு ஒரு அம்மா பேசுது, நாங்க இந்த பக்கம் வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வேற பக்கம் போறாரு, நாங்க அவர் பார்க்கவே. அதெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு. அப்புறம் ஒரு தாத்தா பேசியிருந்தாருல, இல்ல மக்களுக்கு புரிஞ்சா போதும். அவங்களாம் இந்த கொத்தடிமை ட்விட்டர் நாய்களுக்கு பிடிச்சா என்ன புரியாட்டி என்ன, மக்களுக்கு புரிஞ்சா போதும். இவங்களுக்கு கொத்தடிமை நாய்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இங்கெல்லாம் யாரும் பேச முடியாது. அந்த கொத்தடிமை நாய்க்கு குரூப் என்ன பேசுவோம், நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன அரசியல் பண்ண போறோமோ, மக்களுக்கு என்ன பண்ண போறோமோ அதை பத்தி தான் பேச போறோம். இந்த நாய்ங்க கதறுது, ஸ்டாலின் அவர்கள் பேசுறது தெரியல, தளபதி மட்டும் பேசுறது தெரியுது. நான் இவனுக்கு எந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. சட்டசபையில ஸ்டாலின் இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா, இவர் என்ன நினைக்கிறானுங்கன்னா, விஜய் வந்து அந்த மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், நகை கடன் ரத்து செய்யப்படும், இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறானுங்க. இதெல்லாம் அவரு முதல்லயே சொல்லிட்டாரு, நான் சாத்தியமானது மட்டும்தான் வாக்குறுதியா கொடுப்பேன், மத்த எதையுமே நான் கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு தான் வந்தாரு. இது எப்போன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு. ஆமா, இவருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த எமோஷனல் ஆனால அந்த முன்னாடி போர்ஷன் கட் பண்ணி இதை சாட்ஜிப்ல போட்டுருக்கானுங்க. போட்டு எனக்கு இது ஒரு அறிக்கை மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுன்னு போட்டுருக்கானுங்க. அது ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அதை இல்ல முகில, நானே சொல்றேனே, நானே நோட்ஸ் எடுக்க வந்து லைவ் கிளாஸ்ல வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்கேன். அதை ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு அவங்க பேச பேச இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அதுவே எடுத்து கொடுத்துரும். அதுதான் கவினு, இதுதான் போட்டு பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, அப்படி பண்ணாலும் என்ன தப்புங்கிற? நீங்க எல்லா இபிஎஸ் ஒரு ஊரா போறாரு, இபிஎஸ் அந்த மாதிரி தான் பண்றாரு. அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல்ல பேசணுமோ அதை டைப் பண்ணி வச்சு பேசுறாங்க. அதை கேட்க நீ உங்களுக்கு ஏன் ரைட்ஸ் இருக்கு? ஓகேவா? நம்ம என்ன பேசுறோம் கேள்வி கேட்டா டேப் எடுத்துட்டு போவாங்க. அதுல அப்படிலாம் என்னமோ சொல்லலாம். இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஒண்ணுமே ஃபுல்லா இவங்க ஸ்டாலின் பேசுனதே மறந்துட்டானுங்க. அப்ப விஜய் தான் டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசினாரு கரூர் மேட்ல. காலையில சிஎம் உதயநிதியும் பேசினாங்க. அந்த கண்டென்ட் எல்லாம் அப்படியே கிடப்புல போட்டானுங்க. இந்த நாய்ங்க தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் ஓட்டினானுங்களே, அப்ப நீ டிவி கேம்ல அக்யூசேஷன் இருக்கு இல்லையா, எந்த ஒரு முடிவும் போலீஸ்ல போகாம, இன்னும் கோர்ட்டு முடிய சொல்லாம, நீ ஸ்ட்ரெயிட்டாவே டிவிக்கே தான் காரணம்னு சொல்லி மொத்த மீடியாவும் இப்போ பிளான் பண்ணி வச்சு, தென் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டி டிவிக்கே தான் காரணம்னு சொல்லி நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட பாத்தியா? அப்ப அதெல்லாம் நம்ம சொன்ன ஏத்துக்க மாட்டானுங்க. ஸ்டாலின் சொன்ன வீடியோ தூக்கிட்டு வர மாட்டேறானுங்க. விஜய் தளபதியை ஒரு வீடியோ போட்டுப்பால, அதுல ஸ்டாலின் சார் தான் அக்யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வரானுங்க. நீங்க அந்த வீடியோ வந்ததே பார்த்துட்டே தெரியல, பைத்தியக்கார மாதிரி. அது சில எலைட் குரூப்ஸ் இருக்குங்க, அந்த நாதாரிகள்லாம் எதுக்கு இருக்குன்னு லிட்டுக்கல்ல வருதுங்க, ட்வீட் போடுங்க, காணா போயிடுதுங்க. திருப்பி விஜய் ஸ்மிச்சா திருப்பி வருதுங்க, ட்வீட் போடுங்க, காணா போயிடுதுங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற கடைசியா இதுங்க அந்த வீடியோ அப்போ வந்துச்சுடா. இந்த ஐடியா எல்லாம் வீடியோ அப்பதான் இருந்துச்சு. கரெக்டா தளபதி அந்த வீடியோ போட்டால அன்னைக்கு வந்து ஐடி இந்த நாய்ங்கலாம், இந்த நாய்ங்க இன்னைக்கு திருப்பி அன்னைக்கு வந்து ஐடி இதெல்லாம். ஆமா ஆமா. இந்த விஷயம் நோட் பண்ணீங்களா ப்ரோ? அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழா படத்துல அந்த அரசியல் சாசனம் பேஸ் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார்ல. சோ இப்ப எஜுகேஷன்ஸ்லயே அந்த அரசியல் சாசனத்தோட இது வந்து கொண்டு வரும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து இருக்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அதெல்லாம் பெரிய விஷயம். என்னன்னா, விஜய் வந்து கரூரை பத்தி பேசினா எல்லாரும் ட்ரிகர் ஆகுறாங்க, எல்லாம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, அது ஒண்ணு தெரியுது. அப்படி பேசுனா வந்து திடீர் ஐடிக்கெல்லாம் மேல வருதுன்னு நமக்கு இன்னும் நல்லா தெரியுது. ஆமா, இது வரைக்கும் பார்த்துக்கவே மாட்டோம். ஆமா, ஆனா இவனுங்க கதறதை கேட்கும்போது ஜாலியா தான்டா இருக்கு. என்னைக்கு இல்லாம அன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கேன். லைட்டா நம்ம அந்த ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா மூடுக்கு போயிடலாம். ரொம்ப நல்ல கதறிக்கானுங்க. கரூர் அன்னைக்கு கதறினானுங்க, அதை அடுத்து இன்னைக்கு தான் கதறிக்கானுங்க. ஏன் இன்னைக்கு ரொம்ப கதறானு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் நான் என்ன கேக்குறேன், சிஎம் பேசுறாரு இல்ல, அவரு லேட்டா வந்துட்டாருன்னு.
மாநில அரசு உங்க கையில இருக்கு. பவர் எல்லாம் உங்க கையில இருக்கு. அவரு லேட்டா வராருன்னா, இன்னமும் ஊர்ல தடுத்து நடுராத்திரி நிறுத்துன மாரி நிறுத்த வேண்டியதானே டிஸ்ட்ரிக்ட் பார்டர்லயே எதுக்கு உள்ள விட்டீங்க? பெரம்பலூர்ல லேட்டா பெரம்பலூர்ல லேட்டா நிறுத்தின வந்துட்டாரு மாதிரி இல்ல நிறுத்த வேண்டியது. லேட்டா வந்தான்னு ப்ரொஜெக்ட் பண்றானுங்களே, லேட்டா வந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? காலையில நாமக்கல்ல பேசுறாரு, காலையில நாமக்கல் ஆமா. ஷெட்யூலு, சாயந்தரம் பார்த்தானே கரூர் ஷெட்யூலு, நாமக்கல்ல முடிச்சுட்டு வராரு. ஆமா. அப்புறம் அவர் எங்கேயும் லேட்டா வரல. மக்களா திரளும் போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நின்று ஸ்லோவா இல்ல பஸ் போய் மக்கள் இப்போ மேல லேட் வண்டி ஆகுது. ஏத்திக்கிட்டா வர முடியும். அவ்வளவு ஃபாஸ்டா வர ஏத்திக்காக மாரி இருந்தா. முடியும், அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. அதான் இல்ல நான் இன்னொன்னு இவங்க சொல்றேன். லேட்டா வந்தா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆன் டைம்க்கு ஆன் ஸ்பாட் கரெக்டா தான் வந்தாரு. இங்க முகில் லேட்டா வந்தா லேட்டா பேசிட்டு இருக்காங்க. முகில் ஒரே நிமிஷம். நான் என்னன்னு சொல்றேன். அவர் காலையில இருந்து லைவ் போடுறீங்க. அவர் எங்க இருக்காரு முதற்கொண்டு தெரியும். உங்கள்ட்ட தான் பவரே இருக்கு. சரி 12 மணிக்கு வருவாருன்னு சொல்லி நீங்க தான் முதலமைச்சர் சிஎம் சார் சொன்னாரு. 12 மணிக்கு வருவார், லேட்டா வந்தாருன்னாரு. அப்ப உங்கள்ட்ட பவர் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா அங்க நிக்கிறவங்க என்ன சொல்லணும்? அவர் வர லேட் ஆகும். நீங்க போங்க. போயிட்டு அப்புறம் வாங்க சொல்ல முடியாது. அது உங்களால செய்யவும் முடியாதா? அந்த கூட்டத்த கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியல உங்களால? அ? அவர் எங்க வராரு, எங்க இருக்காரு முதற்கொண்டு லைவ் போடுது. லைவ் ஓடிட்டு இருக்கு. அவர் எங்க இருக்காங்க முதற்கொண்டு உங்களுக்கு தெரியுது. அப்ப தெரிஞ்சா என்ன சொல்லணும்? வர வர இல்ல லேட்டா இல்ல ஆ. இல்ல நீங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரூர் மீட்டிங் ஈவினிங் தான் நடக்க போகுது, ஊருக்கே தெரியும். ஓகேங்களா? காலைல நாமக்கல்ல பேசுறாங்க, அதுக்கப்புறம் தான் கரூர் தெரிய போகுது. ஸோ காலையிலே இங்க மக்கள் கூடுறாங்கன்னா அதை நீங்க தான் தடுக்கணும். சாயந்தரம் போல வாங்க, இப்பவே வந்து நிக்காதீங்க. அப்புறம் சொல்றது அதுதான் 8 மணி நேரம் வெயில நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேல ப்ளேம் போடுறது. லைவ் போடுதுல. அதான் லைவ் போடுறீங்களா? காலையில அவர் வீட்ல இருந்து கிளம்புறதுல இருந்து எங்க இருக்காங்க லைவ் போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த லைவ்ல உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்காரு அப்படின்னு. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கலாம்? அம்மா அவர் வர லேட் ஆகும். நீங்க எல்லாம் போங்க. போயிட்டு ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லலாம்ல. உங்கள்ட்ட தானே மாநில அரசாங்கம் உங்க கையில தானே இருக்கு. ஆ, அப்புறம் என்ன உங்கள்ட்ட இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இல்ல ப்ரோ, லேட்டா வந்தான்னு பண்ண போறாங்க. அவர் ஷூட்டிங் நடத்தும் போதே பாத்தீங்கன்னா லேட்டா வர மாட்டாரு, ஆன் ஸ்பாட்டுக்கு டயத்துக்கு வருவாரு. அவரை போய் லேட்டா வந்தா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க, அது ஃபெயில் அவர் ஆகும். இல்ல, 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 இல்ல. நான் இதுல இன்னொன்னு சொல்றேன். இந்த டாபிக் அப்படியே விடுங்க. இன்னைக்கு பேசுனத டேக் ஆன் பண்ணுங்க. அதோட இப்போ அவனுங்களுக்கு இல்ல எப்பயுமே நம்ம நான் ரிப்ளையே பண்ணக்கூடாது. இல்ல இல்ல ஒரே கவினு, நிமிஷம் முடிச்சிடறேன். இன்னைக்கு ம். புதுசா ஒண்ணு நானுங்க என்னன்னா இத்தனை நாளா வந்து விஜய் பிரைவேட் ஜெட்ல போறாரு. ஆ. அது அவர் வந்து சோசியலா யாரு கூடயும் பார்க்க மாட்டாரு, அதனால பிரைவேட் ஜெட்ல போறாரு நடந்து இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கார்ல ம், போனாங்க. ம். அந்த காரு நடுவுல நின்று முன்னாடி மாறுறாங்க. டாக்ஸி ஆ, ஆ, போனார்ல, அதை பார்த்துட்டு ஒருத்தன் ஆ, போட்டிருக்கான். ஆ. அது யாரு அவரு முன்னாடி உட்காந்தாதான் கூட்டம் கூடும், ஒரு கூட்டம் கூட்டத்துல பின்னாடி வந்து முன்னாடி வந்தாரு அப்படின்னா மறுபடியும் கார்ல ம், இருந்து ம், ம். வேனுக்கு மாறினாலே இவர் வேணும்னே தான் பண்றாரு. இவரோட பலத்தை காட்டுறதுக்காக ம். வேன்ல வந்துட்டு இருக்காரு. இவர் இனிமேல் வேன்லயே வரக்கூடாது, வேன்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கதறானுங்கடா. கத்துன்னு கதறானுங்க. ஏண்டா பிளைட்ல வந்தா பிளைட்ல வரக்கூடாதுன்றீங்க, கார்ல வந்தா கார்ல வரக்கூடாதுன்றீங்க, என்னதான் ஏங்க பண்றது? இல்லைங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடாம இருந்தா அந்த மக்கள் அமைதியா பார்த்துட்டு போயிருப்பாங்க. இவங்க கண்டிஷன் போடணும். நீங்க எந்திரிக்க ஆமா, கூடாது, ஆமா. கை காட்டக்கூடாது அப்படிங்கிறா அந்த கண்டிஷன் போடணும்னா நீங்க ஏன்னா நீங்க எவ்வளவு பண்ண நான் அமைதியா இருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான். ம். அமைதியா சார் நீங்க எந்திரிச்சு கை காட்டுங்க சார் அவங்க போயிடுவாங்கன்னா அவர் அவர் செய்ததை செஞ்சா கண்டிப்பா போயிருப்பாங்க. உண்மையிலே இவங்க தான். இல்ல அவனுங்க பயந்துட்டானுங்க. நம்ம வந்து என்ன சொல்றது? சரி இன்னைக்கு அவனுங்க அழுதுதான் ஆகணுன்றது அவனுங்க தலையில எழுதியிருக்கு. அழுதுதான் ஆகணும் அவங்க. வேற வழியே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏங்க சேலத்தை அவர்தான் விட மோசம் இது, வேலூர் அரசியலுக்கு அவ்வளவு மோசம். இல்லடா சேலம் உனக்கு டிஸ்டன்ஸும் கம்மி இல்ல ஏர்போர்ட்ல இருந்து இவ்வளவு தூரம். ஆமா, இது எங்க ராணிப்பேட்லயே ஆரம்பிச்சிட்டானுடா. ஆமா, ஆமா. அரசியலுக்கு அதுவும் வந்தது. ஒரு ஏங்க இடத்துல ஹைவேஸ் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு அப்படியே நின்ட்டானுங்க பாத்தியா ஒரு 100 பேரு. பார்த்தேன். அந்த பிரிட்ஜ் மேல பார்த்தேன். அதுக்கு ஒருத்தன் கூட இவனுங்கெல்லாம் இப்படிதான். கேக்கல ஆண்டனி. இல்ல அவர் கேட்டார்ல இந்த அரசியல் ம், ம். ஒண்ணு கேட்கிறேன். அதாவது நீங்க அரசியலுக்கு வர முன்னாடி உங்க சொத்து மதிப்பு என்ன? அரசியல் வந்ததுக்கு அப்புறம் உங்க சொத்து அததான் இப்ப நம்ம கேட்கணும். என்னடா? அதை வேணா தைரியம் தான் சொல்லுங்க. மேல வாங்க, மேல வந்து சொல்லுங்க. ம். அவ்வளவு தைரியம்லாம் இருக்க மாதிரி தெரியல. முதல்வருக்கே இல்ல.
ஆனா மேனிஃபெஸ்டோ பார்த்து இன்னும் கதறுவாங்க பாருங்க சீரியஸா. இல்ல இன்னைக்கு இவனுங்க கதறதுக்கு காரணமே நம்மளால யூகிக்க முடியாத ஒரு அடி அடிச்சிருக்காப்ல இன்னைக்கு சீரியஸா. ம். எனக்கு இவங்க கதறினா பிரச்சனை இல்லைங்க. நடுவுல அந்த நாய் அந்த நாய்ங்க வேற வந்துடுறாங்க. சம்பந்தம் எல்லாரும் யாரெல்லாம் நமக்கு எதிரா இருக்காங்களோ அவங்கலாம் கதற போறாங்க. இதுல என்ன ஒரு இது இருக்கு? ஃப்ரீயா விடுங்க. அதுலயும் ஒருத்தனா ட்வீட் போட்டிருக்கான். அவன் பேர்லாம் சொல்லக்கூடாது. அதாவது இவர்கிட்ட இருக்க பணத்தையும் பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு. இவனுங்க பேசுவானுங்க இஷ்டத்துக்கு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவானுங்க. யாரு இவர் வந்து பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது வருஷத்துக்கு ஒரு மாநாடு டெய்லி ஒரு மாநாடு வச்சு போட வச்சிருக்காரு. வாரம் வாரம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. வாரம் டெய்லி போடுறானுங்களா? தண்ணி மாதிரி செலவு பண்றாங்களா? ஆமா ஆமா. எங்க எவ்வளவு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அதெல்லாம் கோடி கோடியா வச்சிருப்பாங்க ப்ரோ. அதை வச்சுதான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. வாரம் வாரம் ஒரு மாநாடு. ஒரு மாநாடு 30-40 கோடி ஆகாது. அதுவும் ஹாட் பாக்ஸ் பிரியாணி ஆகும் கண்டிப்பா ஆகும் ஆகாம இருக்காது. சாப்பாடு பிரியாணி ஹாட் பாக்ஸ் அதுவும் இல்லாம போக வர காசு. ஒன்னு சொல்லவா? இப்போ மேனிஃபெஸ்டோ வந்து வருதுன்னு வச்சுக்கோயேன். அந்த மேனிஃபெஸ்டோ வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுறது வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்க. இப்போ எல்லாரும் ஒரு லைஃபுக்கு ட்ரீம் பண்ணுவானுங்களே. ஓகே இந்த மாதிரிலாம் என் நாடு என் ஸ்டேட் இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி என் ஊர் என் ஏரியா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவர் கரெக்டா கொடுத்தாருனாவே அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகி எல்லாரும் அவர் பக்கம் வருவாங்க. இன்னமும் இப்ப இல்லாதவங்க கூட இன்னமும் வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி அவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி டெசிஷன்ஸ்ல எல்லாம் அவர் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. he has played a big long game so far. அதே மாதிரி தான் இப்பயும் ஸ்டெப்ஸ் இருக்கும். மேனிஃபெஸ்டோவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். and it will connect with people. அண்ட் இன்னொன்னு விட்டோவா, திமுக வந்துட்டு 505 வாக்குறுதி கொடுத்துச்சு. ஆனா 505 வாக்குறுதி என்னன்னு யாருக்குமே தெரியாது. யாருமே ஃபுல்லா உட்காந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அதுல வந்துட்டு முக்கியமான இந்த நீட் ரத்து, அப்புறம் இந்த பஸ் இலவசம், மொத்தமும் ஒரு 10 வாக்குறுதி தான் எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜய் 100 வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த 100ம் 1 to 100 எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் உட்காந்து படிப்பானுங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வரி வரியா படிப்பாங்க. சோ அங்கேயே நம்ம வந்துட்டு ஜெயிச்சிருவோம். இன்னொன்னு அந்த 100மே இம்பார்ட்டன்டாவே இருக்கும்னு தோணுது எனக்கு. இவனுங்க குடுக்கறது 500ல என்ன இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. வேஸ்டாஸ்ல எல்லாம் கொடுத்து வச்சிருப்பானுன்னு வச்சுக்கேன். இவரு குடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும். ஜெயலலிதா வந்து விமன் கரெக்ட் பண்ணதுக்கான ரீசன் ஒண்ணு அவங்க விமன், அது ஒரு ரீசன். அதை தவிர அவங்க கொடுத்த இந்த தாலிக்கு தங்கம் அதெல்லாம் நிறைய விஷயம் கொடுத்தாங்கல்ல அவங்க விமனை கவர் பண்ற மாதிரி. அந்த மாதிரி இவர் கொடுக்கறதும் விமனை இன்னும் கவர் பண்ணும். பேசும்போது பாருங்க, எல்லா ஸ்பீச்லயுமே இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு ஹைலைட் பண்ணி அழுத்தமா சொல்றாரு அவரு. சோ அது வந்துட்டு பயங்கரமா கனெக்ட் ஆகுது லேடிஸ்க்கு. அவர் இன்னொன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேர்ட்ஸ்ல கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இங்க இவனுங்க எல்லாம் முட்டா பசங்க கொத்தடிமைங்க எல்லாம் இவர் வேர்ட்ஸை மறைச்சிடலாம், இவர் பண்ற பிராண்டிங்கை மறைச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன பேசினாலும் அங்க தமிழ்நாட்டுல இப்போதைக்கு பிக்கஸ்ட் பிராண்ட் பில்டர் இவர் தான். இங்க இவருக்கு எதிராக அஜித் குமாரே வந்தாலும் போட்டி போட முடியாது. டே சம்பந்தமே இல்லாம நீ பாரு சொல்றேன். அவன் ஏன்டா வரப்போறான்? தேவையில்லாத கண்டென்ட்ரா. ஸ்டாலினா விஜயான்னு எவ்வளவு பெரிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் ஒரு ஆளே இல்ல. அவனுக்கு சொந்த ஸ்டேட்லயே 200 crores படம் கிடையாது. நீ என்னமா அவன் பெரிய ஆள் மாதிரி எடுத்துட்டு வர? சாரி, இப்ப அவனை வேற அடிக்க வேண்டியதா போயிடும். அமைதியாடுறா. இத சொல்ல மறந்துட்டேன். இல்ல அஜித் ஃபேன்ஸ், இது வந்து தேவையில்லாத டாபிக். எதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அவ்வளவுதான்.
நீ பேசும்போது அதான் சொன்னால தமிழ்நாடு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். எல்லாரும் ரஜினிகாந்த் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா ரொம்ப முக்கியம். ரொம்ப கமெண்ட் ஓ ரஜினி ரெஃபரன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கும் போது ஸ்டாண்டர்ட் தமிழ் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க நீ சூப்பர் ஸ்டார் மாநிலம். டேய் ஆனா கொஞ்சம் வெஹமெண்டா தான் அடிக்கிறாரோன்னு தோணுதுடா. டேய் நீங்க இன்னொன்னு நோட் பண்ணுங்கடா, அவரோட ஸ்பீச் மாடுலேஷன்ஸே ஒரு இடத்துல ஒண்ணு இருக்குது. அவர் ஒரு இடமும் ஒண்ணு டியூன் பண்றாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அதுல ஒன்றும் தப்பே இல்லை என்ன பொறுத்தவரை. அவர் வந்து என்னென்ன மாதிரி பண்ணணும், அது எமோஷனலா அவருக்கு உண்மையாவே வருது. அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண பீப்புளே அவர் பக்கம் வருவாங்க. இன்னமும் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா வருவாங்க. அவர் இன்னும் எக்ஸ்பிரசிவ் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஒரு மாஸ் சீன்ஸ ஒன்னா செட் பண்ணிட்டு இருக்காரு. பிரஸ் மீட் வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மா பிரஸ் மீட் வரும். அவர் கொடுப்பாரு. அவர் ஒரு ஹையா கொடுப்பாரு. 33 வருஷம் நடிகர் விட்டோபா. அவருக்கு சொல்லிட்டாரு எலிவேஷன் பத்தி. எங்க ஏத்தணும் எங்க இறக்கணும் எங்க கேப் போடணும்னு எல்லாம் தெரியும் அவருக்கு. தாளன் தான் உட்காந்து பேப்பர்ல இருக்கிறது மாடுலேஷனே அந்த டோனல் ஷிஃப்ட்ஸே இல்லாம படிச்சிட்டு இருப்பாரு. ஒண்ணுமே இல்ல. அந்த பாயிண்ட் அவர் இந்த ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போது யாராச்சும் அவர் வந்து கணக்காளங்க வாங்கி எதிர்பார்த்தீங்களா? டக்குனு எனக்குலாம் ஷாக்கு. என்ன மனுஷன் டக்குனு உடஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. தெரியும் அங்க இருந்து ஒரு எலிவேஷன் எடுக்கிறாரு. சுயல்னு ஒரு துரந்தர் கீழே இருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே, அப்படி போட்டு குத்துருவாரு. துரந்தர் சுஹேல் என்ன பண்றீங்க இங்க? இருக்கானா? சுஹேல் இல்ல, கீழே காட்டுது இல்லையா? இப்ப வரைக்கும் ஒரே ஒரு குறை என்னன்னா இந்த இதெல்லாம் இந்த மக்கள் செல்வாக்கு எல்லாமே சவுத்ல ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது கனவாவே போயிடுமான்னு தெரியல. போயிடுவாரா, போகாமலாம் இருக்க மாட்டாரு. நார்த் ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, இந்த பக்கம் வேலூர். கைஸ் இதுல ஸ்கிரீன்ஷாட்ல என்ன இருக்குதுன்னு படி கவினு. எதுல காட்டலையே, நான் இதை அனுப்பி விடுறேன் குரூப்ல அனுப்பு. அந்த 23 நம்பர் இருக்குல்ல, அது என்னது? இரு பாக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். தேர்ட் ரோ, February 23rd அது இன்னைக்கு ஃபைனல் டிராஃப்ட் வருதுன்னு போட்டிருக்காங்க. இல்ல அதுக்கு சைட்ல ஏதோ நம்பர் போட்டிருக்காங்களா, அது என்னது கணக்கு? 2,07,251 ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவனுங்க இன்னைக்கு மென்ஷன் பண்ணிருக்கிறது யங்ஸ்டர்ஸ் 18 to 19ல வந்து 7.4 lakhs ஆட் பண்ணிருக்கோம். அவங்க ஏன் அது ஏஜ் வைஸா இல்ல? அதான் எனக்கும் தெரியல ஏன் ஏஜ் வைஸா விடலன்னு. அது விட்டுருந்தா இந்நேரம் ஒரு அசம்ஷன் வந்துருக்கலாம். ஆமா ஆமா நான் சொல்றேனே 2.9ல கன்ஃபார்மா நம்மளுக்கு 1 கோடி கூடவா இல்ல 90 கூடவா உழுவாது லேடிஸ் கிட்ட இருந்து. டேய் இல்ல ஃபார் ஷூர் அவர் 1.2 பிரீச் பண்ணிடுவாரா, அதுல எல்லாம் எனக்கு சந்தேகம் இல்ல. நானே சொல்றேன்னா அப்புறம் நான் லேடிஸ் சொல்றேன்டா. இல்ல விட்டோபா, நீ லேடிஸ் அப்படி கால்குலேட் பண்ணாத. நமக்கு போலாக சரி நீ 5னே வச்சுக்கோ, அதுல 30%னா பாப்போம். அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியலடா, வெயிட் பண்ணுவோம். ஆனா he will 2.9ல எவ்வளவு போலாம் லேடிஸ்? 2.9ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லேடிஸ் எப்படியோ ஒரு 2.2க்கு மேல கண்டிப்பா போலாகும் தான் நினைக்கிறேன். 2.5 மேல. 2.2 எவ்வளவு? லேடிஸ் எவ்வளவு? 2.9. லேடிஸ் ஒரு 40 லட்சம், ஜென்ஸ் ஒரு 40 லட்சம் போட மாட்டாங்கடா, ஓகேவா? ஆனா எப்பயுமே போலிங்ல வந்து லேடிஸ் அதிகமா இருக்குமா இல்ல ஜென்ஸ் அதிகமா இருக்குமா? லேடிஸ் தான் அதிகமா இருக்கு. போலிங்லயும் அவங்க தான். லேடிஸ்
ஆமா ஆமா ஆமா. ஓகே. நம்ம ஸ்டேட் சரியான வித்தியாசமான ஸ்டேட்டா இருக்கும் போல. நான் கவினை போலி அன்னைக்குதான் ஒரு சீனே இருக்கு பாரு. காலையிலேயே போயிட்டு காலையில முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு உட்காந்துட போறானுங்க. அந்த ஆமா வைப்லயே எல்லாரும் மாத்தி போடுவாங்க. இந்த இது வைபவ் ஐயோ, ஆக்சுவலா உங்களுக்கு புரியல. இந்த பீப்புள் எல்லாருமே ஒரு வைபை நோக்கி தான் போவானுங்க. அந்த வைப்ன்றது நான் சொல்றது இந்த ஜென்தி சொல்ற வைப் இல்ல. அது வந்து ஒரு என்னது ஒரு ஃப்ரீக்வன்சி எல்லாருக்கும் செட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சியை நோக்கி எல்லாரும் போவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி தான் கடைசியில ஜெயிக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. ராகுல்னு ஒருத்தன் வரான், நெகட்டிவா வந்து பேச போறான். ஏய் விட்டோபா, இன்னைக்கு என்ன இதயாவை அடிக்காம இருக்க? போட்டு பொழக்கலாம்ல. என்னடா என்ன கொங்குல என்ன டிஎம்கே தான் ஜாஸ்தியா? யாரா நீங்க? இன்னும் அதுதான்டா எனக்கே புரியல. ஏய் கொங்குல 18 to 30 ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு திமுகன்னு கொடுத்து வச்சிருக்கான்டா அவன். சரி கார்த்தி, இப்ப நம்புறியா ஏண்டா? இந்த கொங்கு சர்வே? இல்ல கொங்கன்ஸ் வந்துட்டு ஏமாளிதான். ஆனா இப்படி இரியா கிட்ட எல்லாம் ஏமாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அத சொல்லு. திமுக காரன் கிட்ட எல்லாம் ஏமாறுவானுங்க. பொங்கனா நீ எப்படா இது வந்துட்டு அக்செப்ட் பண்ற? கொங்கு வந்து இது எப்படி சொல்றது, இவனுங்க போட்டிருக்கிறது வந்து இட் இஸ் நாட் வேலிட் தான் எனக்கு தோணுது. நான் ஏடிஎம்கேக்கு கொடுத்திருந்தா கூட நம்பி இருப்பேன். டிஎம்கே கொடுத்து வச்சிருக்கான் கொங்கு நாட. அது ஒண்ணு 18 to 30 சான்ஸே இல்ல. எங்கேயுமே டிவிக்கு லீட் பண்ணவே முடியாது. கொங்குல மட்டும் லீட் பண்றாங்களாமா? என்ன ராகுல? என்ன விட்டோபா ப்ரோ? உங்க கட்சி அழுதுட்டு இருக்கு, நீ அழுவ போறியா? நான் எதுக்கு அழுவ போறேன், விடுங்க. அது வாட்டுக்கு எங்கேயும் போகுது. இது இந்த நான் குரூப்லயும் சொன்னேன், இந்த எலைட் அந்த ஃபெமினிஸ்ட் இருக்கானுங்கல்ல திமுகங்கிற பேர்ல, அவளுகளை பார்த்தாலே காண்டாகுது ப்ரோ, எரிச்சல் ஆகுது. இது வரைக்கும் திமுக நடந்த இஷ்யூவை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கா? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து அவர் யூபிஎஸ்சியில வந்து இது பண்ற மாதிரி அப்படியே மாத்தி போட்டு என்னென்னமோ இது பண்றானுங்க. எரிச்சல் மயிர் ஆகுது ப்ரோ அவளுக்கு எல்லாம் பார்த்தாலே. மூக்குத்தி போட்டு வருவாளுங்க அவளுக்கு தானே? அவ்வளவுதான். ப்ரோ இது ஸ்பேஸ்ல யாரையுமே காட்ட மாட்டேங்குது, ஏன் ப்ரோ? பக்கா அப்படி எனக்கும் அப்படிதான், எதுவுமே காட்ட மாட்டேங்குது. எதுவுமே காட்ட மாட்டேங்குது. இப்படிதான் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது? இல்ல அவர் எதை பேசினாலும் அவர் அதுல ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்றாங்க. இதேதான் இல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பின்னு சொல்லிட்டாரா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு சொல்லடா. இந்த அளவுக்கு கூடவாட அறிவு இருக்காது அவங்களுக்கு? இல்ல கவின் ப்ரோ, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து நம்ம ஒரு இது மாதிரி சொன்னா நாங்க வந்து 50% வந்து உமனுக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம்னு சொன்னா அவங்க போஸ்டிங் போடுறப்ப அதெல்லாம் மாத்தி தருவாங்க. இது வந்து நம்ம ஒரு பில்லா கூட இது பண்ணி கொடுக்கலாம். இல்லடா ராகுல், உனக்கு புரியுதா இல்லையா? அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றதே அவங்க வேலை பார்க்குற ஒரு போஸ்டிங்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க படிச்சு வாங்கின பட்டம் கணக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது. இதுவே அவங்களுக்கு தெரியாது. டிஎன்பிஎஸ்சி எழுதி கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆனவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸ்டேட்ல. சகாயம் எல்லாம் குரூப் 1 ஐஏஎஸ் தான். அப்படியும் இருக்கு. டிஎன்பிஎஸ்சில டிஎஸ்பியா போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்பியா ப்ரமோட் ஆகிறவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்களா ப்ரோ, அவங்கள ஸ்டேட் வைஸ் வந்து இது போடுவாங்கல்ல, அதுலயே நம்ம ஒரு பில் மாதிரி கிரியேட் பண்ணி இல்ல ஒரு ரெக்வெஸ்டாவோ கேட்டா அதெல்லாம் பண்ணி தருவாங்க. இல்லடா யூபிஎஸ்சி லிஸ்ட் அனுப்புவான், அது ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவர் சொன்னதுக்கும் இவனுங்க பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போகாதவனுங்கன்னு இப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தன் வந்து போட்டிருக்கான், இந்த போஸ்டிங் எல்லாம் சீனியாரிட்டி வைஸ் போடுறது எப்படி வந்து 50-50 கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி போற மாதிரி போட்டிருக்கான். அந்த சீனியாரிட்டியில வந்து பெண்கள் இருக்கவே மாட்டாங்களா? ஆம்பளைங்க மட்டும்தான் சீனியாரிட்டியில இருப்பானுங்களா? என்னன்னு தெரியாது போல. முட்டா பசங்க மூளை என்னத்த சொல்றது.
ப்ரிஃபரன்ஸ்னு எல்லா இதுலயும் ப்ரிஃபரன்ஸ், லேடிஸ் ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்தாலே பிரைவேட் கம்பெனி, எந்த கம்பெனி எடுத்தாலும் இல்ல இல்ல ப்ரிஃபரன்ஸ். இன்னைக்கு கேள்வி கேட்கறவங்களாம் 2021 நீட்டை எப்போ ஸ்டேட் கவர்மெண்டால நாயே அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாடு உருப்பிட்டு இருக்கும். அதத்தான் அந்த எலைட்டு சரியா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அந்த எலைட்டு அந்த இழுல இருக்காளுங்களா, இந்த கேள்வி அன்னைக்கு கேட்டாளுங்களா? டே ராகுல் ஒரு நிமிஷம் இருடா. நீ என்னத்துக்குடா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம அண்ணன் இல்ல கேட்ட ப்ரோ, கேள்விகளுக்கு இல்ல ஆன்சர் இல்லைன்னா அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப ஓவரா உனக்கு தரக்குறைவா புரியுதா பேசுற இல்லையா? மாதிரி. பதிலுக்கு நம்ம பேசினா வந்து இந்த பேச தூங்குறேன் கட்சிக்காரங்களே வந்து இது அசிங்கமா இதுங்க பேசுறாங்க. பேசுறதெல்லாம் மக்கள் ஒரு மயிரா கூட மதிக்கலன்னு இன்னைக்கு வந்த கூட்டமே சாட்சி. அதனால இங்க இருக்க ஒரு 4-5 ஐடிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசாத. ராகுல் இவனுங்கெல்லாம் பெரிய இன்ஃபுளுன்ஸ் நினைச்சுக்கிட்டு இவளுகளே ஒண்ணு போட்டுட்டு இருப்பாளுங்க. அதெல்லாம் ஒருத்தம் கூட இங்க மதிக்க மாட்டாங்க. அதுங்களே லூசு கூன் சரி லூசுன்னு கவின் ப்ரோ நம்ம இதுல பூவரசன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு ஆக்சுவலா அதுதானே ட்ரை பண்ணிருக்காரு ப்ரோ. அதுதான் ப்ரோ, நானே இப்ப அதுதான் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ரோ. அவர் வந்து கொஞ்சம் பேசுவீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீட்டெயிலா பேசுவார் நல்லா. வர சொல்றேன். அவர் வந்து பேசினா கொஞ்சம் டீட்டெயிலாவும் சொல்லிடுவாரு என்ன இதுன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலா கவர்மெண்ட் இதுலயே படிச்சு வக்கீலா இருந்தவர் கவர்மெண்ட்டுக்கும் வரலாம். அது நிறைய ஒரு இது இருக்கு, என்ன சொல்ற ரூல்ஸ் இருக்கு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுலயே. என்னது ப்ரோ, என்னது வந்து விளக்கமா சொல்லணும்னு சொல்றீங்க மாறி ப்ரோ? இல்ல ஐஏஎஸ் எதுக்கு சொல்றான், அவங்க இது இந்த நிறைய பேசியிருக்காங்கல்ல ஊப்பிங்க, ஐஏஎஸ் எல்லாம் இதுதான் போடலாம்னு, அதுக்கு சொல்றேன் விளக்கமா. அவர் பூவரசன் ஆக்சுவலா இதுதான் ட்ரை பண்ணியிருக்காரு ரொம்ப நாளா, அதுக்கு தான் கேட்டேன். சரி ஓகே. அது எதுக்கு ஸ்பேஸ்ல வந்து வெளிப்படையா சொல்லிட்டு அது அவர் இல்ல அங்க சொன்னா நம்ம பசங்களுக்கு புரியும்ல. அது கொஞ்சம் நிறைய பேர் சொன்னாங்கன்னா அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்களா நம்ம பசங்க. வேற எதுக்கு இல்ல ப்ரோ, அவங்க என்ன மாத்துறாங்கன்னா, இவர் வந்து வேலையில வந்து போடுறேன் அந்த மாதிரி இது வந்து சொன்னாரு. அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்க இல்ல நான் இதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை சொல்றதுக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. இப்போ யூபிஎஸ்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து எழுதுவாங்க. அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 10 பேர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து எஸ்பியா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேவா? அப்போ அவங்க இங்க வர்றப்போ ஒரு 10 பேரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வந்து கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணி இங்க வராங்கன்னு வச்சுக்கிட்டா, அதுல வந்து நம்ம ஒரு ரெக்வெஸ்டோ ஒரு பில்லோ இது பாஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்க வர்றவங்கள ஒரு அப்ப சரிபாதியா லேடிஸும் பசங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். அதெல்லாம் இவங்க எப்படி மாத்தி உருட்டுறாங்கன்னா, இப்ப யூபிஎஸ்சியில வந்து எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அதுல இடஒதுக்கீடு இதுக்கு வந்து கொண்டு போறானுங்க. 50% மென்னு 50% உமன் அந்த இது மாதிரி கொண்டு போறானுங்க. அவ்வளவுதான். நம்ம ஒரு பில்லாவோ இல்ல ஒரு ரெக்வெஸ்டாவோ கொடுத்தா அவங்க பண்ணி தருவாங்க. அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது பில் பண்ணி ராகுல் நீயும் தப்பா சொல்றடா. நம்ம பில்லாவோ ரெக்வெஸ்டாவோ கொடுக்க முடியாதுடா. உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதாடா? ப்ரோ பில் பண்ணலாம், பில் பாஸ் பண்ணலாம் ப்ரோ. ஸ்டேட் பில் சென்ட்ரல் அக்செப்ட் பண்ணுமாடா? என்னடா ப்ரோ இது இல்ல ப்ரோ இல்ல ராகுல் ப்ரோ, அது ஏற்கனவே ரூல்ஸ்ல இருக்கு ப்ரோ. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ட் பாடிடா ராகுல். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை தெளிவா சொல்லிடுறேன். நான் அதுக்கு தான் திரும்பவும் சொன்னேன். ஐஏஎஸ் வேற, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்டிங் வேற. ஐஏஎஸ் படிச்சாதான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்டிங் பார்க்க முடியுன்றதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க. ஐஏஎஸ் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஒரு பியூரோக்ராட் கேட்டகரியில் டைரக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் யூபிஎஸ்சி எக்ஸாமு. அதில் இருக்க போஸ்டிங் தான் அதில் இருக்க சர்வீஸ் தான் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆர் சர்வீசஸ், நாட் போஸ்டிங்ஸ். வேறஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பி ஆர் போஸ்டிங்ஸ். ஓகேவா? இப்போ அதே எஸ்பிக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்டிங்க்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கேடரில் எழுதி ப்ரொமோட் ஆகி கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் வாங்கினவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர் என்ன சொன்னார், இது சரி பண்ணப்படும் ஒதுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அது இன்னும் டீட்டெயிலாக எப்படி பண்ண போகிறோன்னு அவர் சொல்லலை. ஓகேவா? அதை விட்டுட்டு பில்லு பாஸ் பண்ணலான்லாம் நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. சரி ஓகே, ஒருத்தர் தெரிஞ்சவர் அவர் சொன்னாரு, அதனாலதான் நான் சொன்னேன் அவர் சொன்னதை வச்சு. இல்ல நீ சொல்றது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த சர்வீஸ் ரிஜிஸ்டருக்கு ஓகேடா. ஆனா இதுல இப்படியும் இருக்குன்னு நான் சொல்றேன். உனக்கே தெரியும்ல, டிஎன்பிஎஸ்சிலையும் குரூப் 1 எழுதி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனவங்களும் இருக்காங்க, எஸ்பி ஆனவங்களும் இருக்காங்க. அதான் சொல்றேன். ப்ரோ நமக்கு இப்பதான் நம்ம அரசியல் இதை பாக்குறோம் தெரியும். நமக்கே இதெல்லாம் தெரியுறப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியாமையா இருக்கும்.
தெரிஞ்சுக்கிட்டே மாத்தி மாத்தி உருட்டுறானுங்க. அத ஓரளவுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, நம்மளா இருக்கிறதுனால வந்து அதை சமாளிக்கிறோம். இதே ஒரு வேற ஆக்டரோ இல்ல வேற யாராவது வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் தாக்கு பிடிச்சிருக்க கூட முடியாது அவங்களால, இவனுங்க பண்றதுனால. மொத்த மீடியாவையும் காசு கொடுத்து கைக்குள்ள வச்சிருக்கானுங்க. இந்த பத்தி வாய் வாய் வாடகைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட சொல்லக்கூடாது, வாய் விபச்சாரிகள் இவங்கெல்லாம். இல்ல காசுக்காக இதெல்லாம் வச்சு மக்கள் இஷ்டத்துக்கு கிட்ட பேசுறது. என்னமோ கொண்டு போய் புரட்சி பண்ற மாதிரி. மக்கள் இதை மயிரா கூட மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா இவனுங்களுக்கு, அவ்வளவுதான். நீ கன்ஸ்ட்ரக்ட் கிரிட்டிசிசம் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில இதுல வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இன்னும் இஷ்யூஸை பத்தி பேசி அது கூட ஓகே, அது வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த இதுல வந்து பேசிட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி நீ சொல்லு, ஓகே. அதை விட்டுட்டு இவர் சொன்னதை வச்சு மாத்தி பிரிச்சு சொல்றதெல்லாம் என்ன இதுன்னு எனக்கு தெரியல. கவின் ப்ரோ, விட்டோபா ப்ரோ, நீங்க பதில் சொல்லுங்க. நம்ம சைடே ஒருத்தவங்க ட்வீட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? என்ன ட்வீட்ஸ்? யார் இது? பாக்கலையடா, டிஎம் பண்ணு. பண்றேன். நான் ஒன்று சொல்லவா, ஒருத்தர் ட்வீட்டுக்காகலாம் ரியாக்ட் பண்ண முடியாதுடா. நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு இந்த உலகத்துல வாழாத. அதை முதல்ல ஏத்திக்கோ மண்டையில. டேய் ராகுல், கரூர் டைம்ல என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் என்ன நம்ம சைட்லயே ட்வீட் போடுற மாதிரி போட்டானுங்க, எத்தனையோ ட்வீட் போட்டானுங்க. ஒன்னாச்சும் அங்க வேலைக்கு ஆச்சா? திருப்பி அவனுங்களே லூசுன்னு ஆயிடுச்சு. மக்கள் அவனுங்களே மென்டல் தான் ஆகிட்டு போயிட்டானுங்க. இங்க இவனுங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவர் இமேஜ கூட, அவர் என்னது கீழே கால் மண் கூட தொட முடியாது இவனுங்களால. இல்ல கவின் ப்ரோ, விட்டோபா ப்ரோ, உங்களை டிஎம் பண்ணியிருக்கேன். அதை மாத்திக்கணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்க. வெளியே சொல்ல வேண்டாம் என்னதுன்னு பாருங்க. இல்லடா, அதை மாத்திக்க தேவைடா, நான் பார்த்துட்டேன் அப்பவே. ப்ரோ நான் ஒரு இருக்கிற ரொம்ப நேரம் பேச முடியாது. இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் விஷயத்த மட்டும். சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? இல்ல சொல்லுங்க ப்ரோ, இப்ப கேக்குது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு 300 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, 300 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஒரு ரேண்டமா சொல்றேன். இதுல ஏஐட்ட கேட்டாலும் அந்த ரேஞ்சு தான் சொல்லுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் வந்து டைரக்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஐஏஎஸ்லையும் சரி ஐபிஎஸ்லையும் சரி. மொத்தம் அந்த 600ல ஒரு 400 பேர் கிட்ட டைரக்டா வந்திருப்பாங்க. மீதி 200 பேர் இருந்தா குரூப் 1 எக்ஸாம்ல ஆகி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அவங்க வந்து கன்ஃபர்டு ஐஏஎஸ் ஆவாங்க, கொஞ்சம் டெப்டி கலெக்டர் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டே பரிந்துரைக்கலாம். ஓகேவா? இதுக்கு எந்த பில்லு எது பாஸ் பண்ணணும் எதுவுமே தேவையில்லை. இப்போ இன்னைக்கு என்ன 40 டிஸ்ட்ரிக்ட் இருக்கா தமிழ்நாட்டில்? எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு நம்பர் தெரியல, கரெக்ட் மீ இந்த நம்பர்ஸ். ஸோ அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 38 ப்ரோ. தமிழ் 38 இருக்கா? 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் தான் வந்து கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரியேட் தான் ஆர்டர் பாஸ் பண்ணுவார். என்ன பாஸ் பண்ணுவார்? யார் எங்கெங்க கலெக்டரா இருக்கணும், யார் எங்கெங்க எஸ்பியா இருக்கணும்னு. இன்னைக்கு நினைச்சா கூட நாளைக்கு காலையில ஒரு ஜியோ பாஸ் பண்ணி இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல பாதி எத்தனை 19 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் உமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட முடியும். இன்னைக்கே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, 19 பேர் இருக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உமனு? 19 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்களா உமனு? நீங்கள் நினச்சி பாருங்க. அது எல்லாத்தையும் விடுங்க. இன்னைக்கு வந்து டிஜிபி வந்து இன்னைக்கு டிஜிபி ஆகிறதுக்கு முழு தகுதியாக இருக்கிறது ஒரு பெண், லீமா ராஜேஷோ லீமா ஜோசப்போ, எனக்கு ஃபுல் நேம் தெரியல. அவங்க தான் இன்னைக்கு வந்து சீமா அகர்வால். சாரி லீமா ராஜேஷ் வேற அர்த்தம். எஸ், சீமா அகர்வால் அவங்க தான் இன்னைக்கு வந்து ரைட் பர்சன் டு பிகம் த டிஜிபி. நெக்ஸ்ட் லைன்ல இருக்குது. இவங்க வேணும்னே நான் ஓப்பனா குற்றச்சாட்டு வைக்கிறேன் ப்ரோ. அவங்க ஒரு பெண்ணு, அவங்க டிஜிபி ஆகக்கூடாதுன்னு மட்டும்தான் அந்த திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் பெர்மனன்ட் டிஜிபி அப்பாயின்மெண்ட் போடாம இருக்குன்னு நான் ஓப்பனா குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண் டிஜிபி இருந்ததே இல்லை வரலாற்றுல. ஏன் நீங்க தான் பெரிய திராவிட மாடலாச்சே, சமூக நீதி போராளிகளாச்சே, முதல் பெண்ணுக்கு வந்து டிஜிபி அப்பாயின்மெண்ட் கொடுங்க. தலைவர் சொன்னது நீங்க யூபிஎஸ்சி ரிசர்வேஷனா, அப்படிதான் அவங்க வேணும்னே வந்து அதை மாற்றி கொண்டு போயிட்டாங்க. யூபிஎஸ்சி ரிசர்வேஷன் கொண்டு வரணும், அது தனி டாபிக், அதை நம்ம பேசுவோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு பார்லிமெண்ட்ல ஸ்ட்ரென்த் வேணும், கோர்ட்ல கேஸ் போடுறோம், என்னமோ பண்றோம், அது தனி டிபேட். அது வேணுமான்னு கேட்டா வேணும், ஆனா அது மேட்டரே கிடையாது. நான் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா ஒரு ஜியோ பாஸ் பண்ணி 19 டிஸ்ட்ரிக்ட்ல உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், உமன்ஸ் கலெக்டரை போட முடியும். அதை தான் நம்ம பேசுறோம். அதை வந்து வந்த நாள்ல கையெழுத்துல இதை பண்ண முடியும். அதுதான் அந்த விஷயம்.
கேட்டுச்சா ப்ரோ? கேட்டுச்சு ப்ரோ கேட்டுச்சு ப்ரோ. அதான் இது இன்னொன்னு வேற சொன்னீங்களா, அந்த வன்னியரசு நாய் நியூஸ்ல உட்காந்துட்டு அந்த பேஜ் 17 எடிட் இருக்குல்ல அதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அந்த விசிகான்லாம் கேட்டா பதிலுக்கு திரும்ப இது பண்ணா இது வந்து கோவம் வந்துருது அவங்க கட்சிக்காரனுக்கு. மயிருங்க, நீங்க இஷ்ட மயிருக்கு பேசிட்டு இருக்கீங்க, நாங்க பொத்திக்கிட்டே இருக்கணுமோ? கேட்டா மட்டும் கோவம் மயிர் வந்துருது அவங்களுக்கு. ப்ரோ நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நம்ம பேசலாம். அந்த மேனிஃபெஸ்டோ பற்றிலாம் டீட்டெயிலாக பேசணும், நம்ம பேசலாம். ப்ரோ இது மேனிஃபெஸ்டோவா இல்ல ஒரு விஷனா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொன்னாரா? விஷன் தான் அவரோட கவர்னன்ஸ்ல இது ஒரு விஷயம். இது மேனிஃபெஸ்டோல தீர்மானமாவும் கொண்டு வரலாம், அது தப்பு. இல்ல ஒண்ணு புரியல. நான் ஓகே விஜய் வந்து இன்னும் பேசணும்னு சொல்றாங்க அந்த எலைட்டு. அப்போ விஜய் வந்து இன்னும் இதை பத்தி எல்லாம் பேசிருக்கோம் அப்படி இப்படி சொல்றாங்க. அப்ப இஷ்யூஸ் இருக்குன்னு ஒத்துக்கிற இல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு முட்டு கொடுக்குற? டேய் நீ ராகுல, நீ ஓவரா இவனுங்களெல்லாம் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்க. இவனுங்க ஒரு டுபாக்கூர். இவனுங்க எதுக்கு விஜய் வெளியே வரலன்னே தெரியும். விஜய் ஏன் வரலன்னு வேற கேட்பானுங்க. ராகுல் இதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மாதிரிடா. அவரோட படத்தை அஃபெக்ட் பண்ற கணக்கு தான். நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்னைக்காவது ஒரு படத்தை அஃபெக்ட் இல்ல பண்ணுமா? கவின் ப்ரோ அவர் தெளிவா சொன்னாரு, என்ன எங்கேயும் டேய், போக விட ட்விட்டர்ல மாட்டாங்க. பேசுற 10 பேரோட கருத்தெல்லாம் ட்விட்டர்லயே பெருசா ரீச் ஆகாதுடா. அவங்க வீட்லயே கேட்க மாட்டானுங்க இந்த முக்டா பசங்க. அதான் அவர் தெளிவா சொன்னாரு, எங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க, இது பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கிராமத்துக்கும் வருவேன்னு சொல்றாரு. ஆனா இது அவங்க அப்படியே திருச்சி எவ்வளவு தெனாவட்டு பாத்தியா, முதலமைச்சர் ஆனாதான் கிராமத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே திருப்புறானுங்க. இதை நம்ம சும்மா பதில் இல்ல, தராம அது இருக்க எவ்வளவு கூடாது. திரிச்சு பேசினாலும் மக்களுக்கு தெரியும்டா. மக்களுக்கு தெரியும் அது எவ்வளவு திரிச்சு பேசினாலும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. கவின் ப்ரோ இவனுக்காக நம்ம நீங்க உட்காந்து சொல்றது வரிஞ்சு கரெக்ட் தான். கட்டிட்டு பேசணும் அவசியம் இல்ல. இதையும் நம்பி ஒருத்தர் மாறினாலுமே அது நமக்கு வந்து லாஸ் தான். அதனால இங்க பண்றதுக்கு வந்து நம்ம அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாதுடா. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு லூஸ் இன் கணக்குல தான் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபைட் பிட்வீன் சம். இப்போ 2 பேருமே ஒரு மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல ஒரு மூவ்ல ஒருத்தர் அஃபெக்ட் ஆவாங்க. ஆனா இவர் மூவ் தான் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இன்னொன்னு நான் சொல்றேன் கேளு. இப்போ இங்க ஒரு 2 குரூப் இருக்குன்னு வச்சுக்கேன். ஒன்னு சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்கு, இன்னொருத்தர் அவர் வீடியோவை லைவா டிவில பாத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? டிவிலேயே பார்த்து டிவிலேயே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. டிவில அவர் வீடியோவை ஃபுல்லா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இப்போ அவர் வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து எவனும் பார்க்க போறது இல்ல. ஐயோ இதுல என்ன சொல்றாங்க, அதுல என்ன சொல்றாங்கன்ட்டு. ஏன்னா அவங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஓகே விஜய் வந்து கரெக்டா தான் பேசுறாரு, இல்ல தப்பா பேசுறாரு, அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அடுத்த மூணாவது மனுஷனோட கருத்தை கேட்கறதுக்கு இவங்க எவனும் வரல. ஏன்னா அங்க முடிவு பண்ணிட்டு இருப்பான் ஆல்ரெடி. டிவி இஸ் a bigger medium when it comes to politics. அவரை பேசுறது லைவா கேட்கறது தான் பெரிய மீடியம். யூடியூபும் பெரிய மீடியம். எல்லாருக்கிட்டையும் இப்ப மோஸ்டா யூடியூப் இருக்கு. எல்லாரும் மோஸ்டா யூடியூப் பாக்குறாங்க. நானும் நினைச்சேன். இப்ப நீ வந்து ஒருத்தர் ஓட்டு போயிடுமே அது போகதான். இங்க எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. 2 பேருமே ஒரு செஸ் மாதிரி ஆடுறாங்க. அந்த செஸ்ல கடைசியில யார் வின் ஆக போறாங்களோ அதுதான் எலெக்ஷன் வின். இப்ப இருக்கு இவர் தான் எல்லாம் இந்த மாதிரி நரேட்டிவ் செட்டிங் கேம்ல எல்லாம் இவர் தான் வின் ஆயிட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. கரூர் மாதிரி ஒரு இல்ல, ராகுல் சொல்றானே 1 ஓட்டு 2 ஓட்டு இந்த மாதிரி மேனிபுலேட் ஆனா என்ன பண்றதுன்னு. அது டில் எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் தி டே யார் எந்த பக்கம் கேட்கல ப்ரோ பேசுறது. அடுத்து எங்க மீட்டிங்? திருவண்ணாமலையா மீட்டிங்கா? ம் பொள்ளாச்சி தானே, திருவண்ணாமலையா? எல்லாரும் திருவண்ணாமலைன்னு போட்டுட்டு சாரிடா, இருந்தாங்க. ஒரு கால் வந்துருச்சு. டேய் இருடா சொல்லி முடிச்சிடறேன். ஒரு கால் வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் ஓட்டு 2 பேர் ஓட்டு இதனால மேனிபுலேட் ஆகி போச்சுன்னா நமக்கு லாஸ்ன்னு சொல்லிட்டு, டேய் அவங்க கிட்ட இருந்து இவர் பர்சன்டேஜ் கணக்கில் இழுத்து வச்சிருக்காரா. 20%, 30%ன்னு. அவனுங்கெல்லாம் என்ன பண்ணணும்?
அவனுங்க 50 வருஷம் 75 வருஷம் கட்டி காத்த கோட்டையை 2 வருஷத்துல அடிச்சு நொறுக்கி இருக்காரு. அப்ப அதுக்கு இவ்வளவு கூட ரியாக்ட் பண்ணலன்னா அவன் மனுஷனே இல்ல. அவதூறு அவன் பரப்பலன்னா அவன் மனுஷனே இல்ல. அவ்வளவுதான். சோ சிம்பிள். கவின் ப்ரோ, இன்னொன்னு உங்கள்கிட்ட மத்தியானம் சொல்லணுமே நினைச்சேன். இந்த கோவில்பட்டியை பத்தி இந்த மாதிரி ஒர்க் நடக்கல அப்படி இப்படின்னு சொன்னேன்ல. ஆனா இப்ப என்னன்னா அந்த 10 நான் நாள்ல சொன்னேனா? இல்ல நான் சொன்னேன்ல இப்ப 10 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 தெருமுனை கூட்டம் போட்டாங்க ப்ரோ. பூத் லெவல்ல வந்து ஒரு 60% போட்டாங்க, ஒரு 40% மட்டும் போடல. இன்னைக்கு எனக்கே கால் பண்ணாங்க, இந்த மாதிரி பூத் கமிட்டியில வந்து இப்போ ஒரு நம்ம வார்டுக்கு வந்து 4 பேர் இருக்கோம், இன்னும் 5 பேர் தேவை, நீங்க உங்களுக்கு